ஹாய் கைஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போற படம் வந்து செக்டார் 36. இது வந்து ஸ்பைடர் பாணியில்லாம் இல்ல. ஸ்பைடர் ஒருவேள நல்லா இருந்திருந்தா எந்த மாரி இருந்திருக்கும் படம். அந்த படம் தான் இந்த படம். செக்டார் 36. ஸோ இந்த கதைய பொறுத்தவரை என்ன அப்டின்னா, இந்த ஊர்ல இருக்க குழந்தைங்க பூரா காணாம காணாம போயிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா, இந்தா வந்துரும், அந்தா வந்துரும், இந்தா வந்துரும்பாய்ங்க. பார்த்தா ஒரு நாள் சாக்கடையிலருந்து கை வந்துகிட்டு இருக்கும். ஏய் இது என்னன்னு பாத்து, இது குரங்கு கை பாவான்னு கேஸ மூடிருவான். அப்புறம் பார்த்தா தான் தெரியும் ஒரு ஃபங்ஷன் குழந்தையோட ஒரு ஃபேஷன் ஷோவா இருந்தது. இந்த ட்ரெஸ் போட்டு மாறு வேஷம் போட்டு என்னமோ சொல்லுவாங்கல்ல அத. வரல. ஸோ அந்த ஷோக்கு போயிருப்பான். ஸோ அந்த ஷோ போயிட்டுருக்கு. ஒருத்தன் இவன் பண்ணி தூக்கிட்டு போயிருப்பான் ட்ரை பண்ணியிருப்பான். "என்னடா அப்ப உண்மையிலேயே கொலை பண்றீங்களா? கொலை அடிக்கிறீங்களா?" அப்படின்னு தூக்கிட்டு போறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சா, ஒரு பெரிய ஆள்ட்ட போய் நிக்கும் கேஸு. அந்த பெரிய ஆளோட ஃப்ரெண்ட் யாருன்னா, ஒரு பெரிய எஸ்பி. சரிங்களா? ஆக மொத்தம் அந்த பெரிய ஆள போய் தொட்டீன்னா, எஸ்பி ஃபோன் பண்ணி, "இங்க போகாத. அந்த கேஸ மூடு. ஒண்ணுமே இல்ல மூடிரு" அப்படின்பான். அந்த பெரிய ஆள் கீழ ஒருத்தன் வேலை பார்ப்பான் தெரியுமா? ஸோ அவன் தான் இவன பொறுத்தவரை குற்றவாளின்னே மூவ் பண்ணிருப்பாங்க. கடைசியில ஒரு வழியா போய் அவன புடிச்சு நேப் பண்ணி, "இது தான்டா குற்றவாளின்னு" புடிக்கும்போது, அந்த ஐ மீன் எப்படி சொல்றது? அந்த பெரிய ஆள் மாறி போனான்னு இன்னொருத்தன் வருவான். இன்னொருத்தன் ஐ மீன் வேற அதிகாரி வந்து செம்ம ஸ்ட்ரிக்ட்டான ஆஃபீசர். ஸ்ட்ரிக்ட்டான ஆஃபீசர்லாம் கூட்டிட்டு வருவாய்ங்க. அவன கூட்டிட்டு வந்து, "டேய் தம்பி கேஸ முடிச்சு விட்றா. புடிச்சு வாரேன். எவனா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவேனான்னு" சொல்லிட்டு புடிச்சு, கரெக்ட்டா எல்லா நியூஸும் கையில வரப்ப கேஸ் சிபிஐக்கு மாறிரும். சிபிஐல யார் தெரியுமா இன்சார்ஜா வருவா? அந்த பெரிய பெண் ஒருத்தன் இருந்தாலும் அவன் வருவான். இந்த போலீஸ் பண்ணது பூரா தப்பு. அந்த போலீஸ் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி கேஸ மூடி ஓரமா தூக்கி போட்டுருவான். இது உண்மையா நடந்த கதை. சரிங்களா? அந்த மாரி தான் பண்ணியிருப்பாய்ங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவன் என்ன பண்ண போக, உண்மைய வெளிய கொண்டு ட்ரை பண்ணானா, அப்ப என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாரி கதை போகும். நல்லாருக்கும் கதை. மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அதுவரைக்கும் டாடா பாய். சூப்பர் படம் ஆனா. ஹெக்டார் 36.